ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம்னா, டேட்டா சென்டர்னா என்ன? டேட்டா சென்டர் எப்படி இருக்கும்? அதை பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது டேட்டா சென்டர் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் இஸ் டேட்டா சென்டர்? அதுல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கும்? ஒரு டேட்டா சென்டர் எப்படி இருக்கும்? அப்படி நீங்க ஒரு எதர் ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம், விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம், அல்லது ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க இருக்கலாம். பட் நீங்க யாரா இருந்தாலும் டேட்டா சென்டரை பத்தி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பேக் எண்ட்ல என்ன ஆர்கிடெக்சர் இருக்கும் அப்படிங்க உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இப்போ ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார் மெக்கானிக் அப்படின்னா அந்த கார் எப்படி ரன் ஆகுது, அதோட பேக் எண்ட்ல வந்து அந்த மெக்கானிக்கல் பார்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு கார் மெக்கானிக்கா இருக்க முடியும். பட் சேம் வே நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தோம் அப்படின்னா, ஒரு சர்வர்ல திடீர்னு ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் டேட்டா சென்டர் தெரிஞ்சிருக்கணும். இந்த டேட்டா சென்டர் டாபிக் வந்து ரொம்ப காமனான டாபிக். யாருனாலும் இதை ஈவன் தான் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இதை வந்து கத்துக்கணும் கிடையாது. யாருனாலும் இதை வந்து கத்துக்கலாம் இந்த டேட்டா சென்டர் டாபிக். ஓகே, இப்போ இந்த டேட்டா சென்டரை பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஒரு டேட்டா சென்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு இன்டர்நெட் அது முன்னாடி ஒரு இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட் வந்து சேட்டலைட் மூலமா ஒர்க் ஆகுது, அப்படி நமக்கு அதுல இருந்து சிக்னல் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா கிடையாது. இன்டர்நெட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா வருது, ஈத்தர்நெட் கேபிள் மூலமா வருது. சரி, மொபைல் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா இன்டர்நெட், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் மூலமா ஒரு டவர் டு ஒரு கம்யூனிகேஷன் வருது. சேட்டலைட் மூலமா இன்னும் வந்து லான்ச் பண்ணல இந்தியாவில். ஸ்டார்லிங் எலான் மஸ்க் வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஆயிரும். ஓகே, ஸோ வீட்டில் ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இன்டர்நெட் ரெக்வஸ்ட் வந்து இங்க இருந்து மோடம்க்கு போகும். அங்கிருந்து ரவுட்டர்ல இருந்து ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல், ஜியோ, அப்புறம் ஆக்ட், ஃபைபர் நெட், டாடா டெலிகம்யூனிகேஷன், இவங்க எல்லாமே ஐஎஸ்பி. அங்க இருந்து ஐஎஸ்பியில இருந்து தென் டேட்டா சென்டருக்கு போகும். டேட்டா சென்டர்ல இருந்து நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வரும். இது இப்படிதான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. ஸோ இன்டர்நெட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் அப்படின்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்றேன் அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு உடனே லான்ச் ஆகுதுன்னா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். இங்க இருந்து நம்ம லோக்கல் மோடம், ரவுட்டர், அங்க இருந்து அந்த ஐஎஸ்பில இருந்து கூகுளோட டேட்டா சென்டர், தென் அங்க இருந்து நமக்கு இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டேட்டா சென்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கூகுள் டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஏன் கூகுள் டேட்டா சென்டர் பத்தி நான் சொல்றேன்னா, கூகுள் வந்து டேட்டா சென்டர்ல ஒரு ஜியாண்ட். ஏன்னா கூகுள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கான். யூடியூப், ஜிமெயில், இது மெயினான ப்ராடக்ட். யூடியூப், ஜிமெயில் மெயினான ப்ராடக்ட். இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அவனோட தான். அதை தவிர்த்து ஜிசிபி, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே டேட்டா சென்டர்ல இருந்து தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அல்லது ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அது கூகுளோட யூடியூபோட டேட்டா சென்டர்ல இருந்து வீடியோ பிளே ஆகுது. நீங்க ஒரு மெயில் சென்ட் பண்றீங்க யாருக்காவது, அந்த மெயில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்றேன்னா அந்த மெயில் வந்து ஜிமெயில் மூலமா பண்றேன்னா நான் அனுப்புற மெயில் கூகுள் டேட்டா சென்டருக்கு போகும். டேட்டா சென்டர்ல இருந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ கூகுள் வந்து ஜியாண்ட். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் கூகுள் வந்து ஒரு பெரிய ஜியாண்ட். ஸோ அவனோட டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இங்க ஏசியாவில் பார்த்தீங்கன்னா தைவான்ல ஒன்று இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது. அதை தவிர்த்து யூஎஸ்ல நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும், இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தவிர்த்து யூரோப்ல நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் கூகுளோட டேட்டா சென்டர் லொகேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ ஏசியாவில் பார்த்தீங்கன்னா தைவான், சிங்கப்பூர், யூரோப்ல அயர்லாந்து, நெதர்லாந்து, ஃபின்லாந்து, பெல்ஜியம், நார்த் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால எங்கெல்லாம் டேட்டா சென்டர் இருக்குதுன்னு சொல்லி இதுல இருக்கும். இதெல்லாம் டேட்டா சென்டர்ல இருக்கிற ரேக். இதெல்லாம் கூகுள் டேட்டா சென்டரோட இமேஜ். இது நான் இப்போ வீடியோவை காமிக்கிறேன். கூகுள் டேட்டா சென்டர் வீடியோ காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து டேட்டா சென்டர்ல இப்படித்தான் வந்து ரேக்ல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து ரேக். இதுக்கு பேர் ரேக். ஓகேங்களா? இதுக்கு பேர் ரேக். இந்த ரேக்ல சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் ரேக். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர் இருந்தால் ரேக் கண்டிப்பா இருக்கும்.
ஸோ இது ரேக், இந்த ரேக்ல இதெல்லாம் சர்வர்ஸ் இதாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் சர்வர்ஸ், சுவிட்ச், ரவுட்டர்ஸ், அந்த மாதிரி இந்த ரேக்ல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு டேட்டா சென்டர் எடுத்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கூலிங் சிஸ்டம் வேணும், ஜென்ரேட்டர் வேணும், பவர் பேக்கப் வேணும். அது எல்லாமே இந்த மேல இருந்து வரும். இந்த கூலிங் சிஸ்டம் எல்லாமே மேல இருந்து வரும். ஸோ டேட்டா சென்டர் வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட டேட்டா சென்டர் இது. ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கோட டேட்டா சென்டர் இது. இதெல்லாம் ஃபேஸ்புக் டேட்டா சென்டர்ல இருக்க சர்வர் சொல்லலாம். டேட்டா சென்டர்ல அந்த சர்வர்ஸ் எல்லாம் இப்படித்தான் பேக் எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கேபிள்ஸ் எல்லாம் இப்படித்தான் கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து சர்வரோட அந்த ரேக்கோட ரியர் வியூ, அதாவது இந்த ரேக்ல ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூன்னு இருக்கும். இது வந்து பேக் வியூ. அதுல வந்து கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரேக்கு. இந்த ரேக்கை வந்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரேக்குள்ள வந்து சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேபிள்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேபிள்ஸ், அதாவது இது வந்து ஈத்தர்நெட் கேபிள், இது இது ஈத்தர்நெட் கேபிள். இதெல்லாம் சர்வர்ஸ். சர்வர்ஸ் அப்படின்னா ரேக் சர்வர் சொல்லுவோம். சர்வர்ல நிறைய இருக்குது. டவர் சர்வர், ரேக் சர்வர், பிளேட் சர்வர்ஸ். இது வந்து ரேக் சர்வர் சொல்லுவோம். ஸ்டோரேஜ். இதெல்லாம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேவா இருக்கா, இந்த ட்ரேல உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், உள்ள போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ். இது இப்போ நீங்க ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்றீங்க, உங்க மொபைல்லையோ இல்ல வெப்லயோ வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க டேட்டா எல்லாமே, இப்போ நானே ஃபேஸ்புக்ல என்னோட போட்டோ அப்லோட் பண்றேன். இந்த அப்லோட் பண்ற டேட்டா வந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ஸ்டோர் டேட்டாஸ் இந்த பேக் எண்ட்ல சொல்றேன் நான். பேக் எண்ட்ல இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகும். தென் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன். அப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றப்ப அந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் சர்வர்ல இருந்து எனக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். தென் நான் அந்த போட்டோ பாக்குறேன் அப்படின்னா அந்த போட்டோ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு ஸ்டோரேஜ்ல இருந்து எனக்கு அந்த போட்டோ வந்து எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். ஓகே, எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் டேட்டா ஃபுல்லா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சி இப்ப நம்ம நீங்க எல்லாம் ஈத்தர்நெட் கேபிள் பார்த்துருப்பீங்க. உங்களோட லேப்டாப்லயோ உங்க ஆஃபீஸ்லயோ அல்லது உங்க வீட்லயோ எல்லாமே ஈத்தர்நெட் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஈத்தர்நெட் கேபிள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியான இடத்துல ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் எனக்கு வந்து டேட்டா சென்டர்ல ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஈத்தர்நெட் கேபிளும் இருக்கும். பட் அதிகமா பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் இருக்கும். என்ன காரணம்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால எல்லாமே சுவிட்சில் கனெக்ட் பண்றது, நம்ம இஎஸ்எஸ் ஹோஸ்ட்ல கனெக்ட் பண்றது, ஸ்டோரேஜ்ல கனெக்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி ஃபைபர் ஆப்டிக் கேபிளா தான் இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம போனோம் அப்படின்னா. பட் ஸ்பீடு நல்லா இருக்கும். இது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இது ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் வந்து டேக் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள டேட்டா சென்டர்ல. ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்,
டேட்டா சென்டருக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்க வந்து பவர் பேக்கப் கொடுக்கணும், அதாவது எலக்ட்ரிசிட்டி வேணும். தென் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஜென்செட் வேணும். தென் ஜென்செட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இன்வெர்டர் வேணும். தென் டேட்டா சென்டர் வந்து 24/7 ரன் ஆகும். ஒரு 24/7 ரன் ஆகுறப்ப அது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஹீட் ஜென்ரேட் பண்றப்ப அந்த இடத்த கூலிங்கா வச்சுக்கணும். அதுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கு. கூலிங் ஃபேன், பெரிய பெரிய கூலிங் ஃபேன் இருக்கும், பெரிய பெரிய ஏசி இருக்கும். ஏசின்னு சொல்ல முடியாது, வென்டிலேஷன்ஸ் இருக்கும், கூலிங் ஃபேன் இருக்கும். இதெல்லாமே வந்து கூலிங் ஜென்ரேட் பண்ற மிஷின்ஸ் எல்லாமே. டேட்டா சென்டர்ல நீங்க காலை எடுத்து வைக்கவே முடியாது. நீங்க வெறும் கால டேட்டா சென்டர்ல நடந்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். ஏன் அப்படின்னா அவ்வளவு ஜில்னஸா இருக்கும், செம்ம கூலிங்கா இருக்கும் டேட்டா சென்டர். நீங்க ஷூ போட்டு நடந்தாதான் உங்களுக்கு அந்த குளிர் தெரியாது. ஈவன் தோ நான் டேட்டா சென்டர் போயிருக்கேன், உள்ள போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ள இருக்கவே முடியாது, அவ்வளவு கூலிங்கா இருக்கும், எக்கச்சக்கமா கூலிங் இருக்கும். பட் அவ்வளவு கூலிங் கொடுத்தாதான் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சூடாகாம ஹீட் ஆகாம இருக்கும். ஏன்னா எல்லாமே 24/7 ஒன்னு சொல்றேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, திடீர்னு வாட்ஸ்அப் ரன் ஆகலன்னு என்ன ஆகும்? வாட்ஸ்அப் உங்களுக்கு மெயில் மெசேஜ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்க்கு வந்து பெரிய நஷ்டம் ஆகும். அப்ப 24 மணி நேரமும் ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்ப 24 மணி நேரமும் ஒரு மிஷின் ரன் ஆகுதுன்னா அது பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை குறைக்கிறதுக்கு பெரிய பெரிய கூலிங் டவர்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் டேட்டா சென்டர் ரேக்ல உள்ள சர்வர்ஸ். இதெல்லாமே இந்த இருக்குல்ல, இதெல்லாம் பிளேட் சர்வர்ஸ். இதெல்லாம் இது ஸ்டோரேஜ். இது வா வா ஒண்ணுல வா வா. சரி சரி அனுப்பிச்சிடுறேன். சரி guys, இந்த இடம் பாருங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சர்வர் ரேக்ல இருந்து ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணிட்டு அந்த சர்வரை ஓபன் பண்றாரு. இது என்ன பண்றாருன்னா இதுக்கு பேர் ட்ரே. இந்த சர்வர் ட்ரேல வச்சு, இது சர்வர், இந்த சர்வர் ரேக்ல மவுண்ட் பண்றாங்க. இந்த சர்வர்ல ஏதாவது இஷ்யூ அப்படின்னா சர்வர் வந்து ரேக்ல இருந்து இந்த மாதிரி எடுக்கணும், எடுத்து அந்த சர்வர் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ சர்வர் ஓபன் பண்ணோம்னா மதர் போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது நீங்க சர்வர் வந்து ரேக் சர்வர் போறப்ப ரொம்ப சின்னதா இருக்கும் மதர் போர்டு எல்லாமே. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ட்ரே தள்ளிட்டு போறாரு இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டெக்ஸ்டாப் ட்ரே தள்ளிட்டு போறாரு இல்லையா. சர்வரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டா இந்த மானிட்டர் வந்து அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ மானிட்டர் வந்து எல்லா சர்வர்லையும் கனெக்ட் ஆயிருக்காது, இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு சர்வர்ல வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ, அதை செக் பண்ணணும் அப்படின்னா டெம்பரரியா அந்த மானிட்டர் வந்து ட்ரேல இருக்கும், இது அப்படியே தள்ளிட்டு போவாங்க. தள்ளிட்டு போயிட்டு அந்த சர்வர்ல வந்துட்டு விஜே கேபிள் இருக்கும், அந்த விஜே கேபிள் அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளும் இருக்கும். அதை இந்த மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மானிட்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப உங்க 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 வீட்டுல வந்து ஒரு டெஸ்க்டாப் பிசி வச்சிருக்கீங்க, பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதுல மானிட்டர்ல செக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1000 2000 சர்வர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அப்ப அது எல்லாமே மானிட்டர் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே ரேக்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. தேவை அந்த சர்வர்ல ஏதோ கான்ஃபிகர் பண்ணணும், அல்ல அந்த சர்வர்ல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு இஷ்யூ அதை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மானிட்டர் இந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஜே கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க, விஜே கேபிள் கனெக்ட் பண்ணி அந்த டைம்ல ஸ்டேட்டஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ யா, டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் இப்படி பெரிய பெரிய இப்போ காமிச்சது வந்து ரொம்ப ஜியான்ஸ், அதாவது ஃபேஸ்புக் கூகுளோட டேட்டா சென்டர் காமிச்சேன். இந்த டேட்டா சென்டருக்குள்ள என்னென்ன ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.